சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பெண் ஒருவர் வீடு இல்லாமல் 10 வயது பெண் குழந்தையுடன் சாலையில் சமைத்து சாப்பிட்டு சாலையோரமே வாழ்ந்து வருகிறார். சொந்த ஊரிலேயே அகதியாக வாழும் நிலை ஏற்பட்டு இருப்பதால் தனது பெண் குழந்தையின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளதாக அச்சம் தெரிவித்துள்ள இவர் ஒரு வீட்டுமனை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். எங்க பொண்ணுக்கு ஒரு நிலத்தை கொடுங்க, கவர்மெண்ட் பார்த்து சூழாங்கட்டியில் எங்களால் படுக்க முடியல. நைட்டு பகல்லாம் எல்லாம் நடந்தே இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைக்கு நான் சேர்த்து பிடிச்சதான் இப்படியே தாங்க படுத்திட்டு இருக்கிறேன். நான் போயிட்டாலும் நம்ம பிள்ளைக்கு ஆதரவு இல்லையா அப்படின்னு நான் நைட்டு ஆனால் கொஞ்சம் பயந்துக்கிட்டு பக்கத்தில் போய் படுத்துக்குவோங்க. அவங்களும் சரி ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு கம்மனு இருக்கிறாங்க. லைட் வெளிச்சத்தில் படிக்கிறதுக்கு ஒசரம் விடுங்க. நான் என்ன பண்ணிட்டேன், நான் என்னத்த அப்படியாகி போச்சுன்னா என் பிள்ளைய அது பேர் கொடுக்கல. படிப்பு படிக்கிற வரைக்கும் விடுகுட்டியா அப்படின்னு நான் கெஞ்சி கிளம்பி பக்கத்தில் படிக்க வச்சுட்டு இருக்கிறேங்க. எனக்கு எந்த கவர்மெண்ட் பார்த்தே இருக்கு எதோ எழுக்கலனாலே என் பிள்ளைக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. நீங்க பார்த்து ஏதோ ஒரு கட்டில் போடுற அளவுக்கு கொடுங்க. நான் கேட்டுக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.